சத்தியமாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ் கண்டன். இவர் ஒசூரில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றிய பொழுது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்தனர். இவர்களின் காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரியவே இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக பெண் வீட்டார் இவர்களின் காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை வீட்டிலேயே அடைத்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டு எடப்பாடி செட்டிமாங்குறிச்சி பகுதியில் அதாவது மணிகண்டன் வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று 2 மணி அளவில் காரில் வந்த 5க்கும் மேற்பட்ட நபர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்து ரோஷினியை தூக்கி சென்றனர். காரில் சென்றவர்களை தடுக்க வந்த இருசக்கரத்தில் வந்தவர்களையும் இடித்து தள்ளி பெண்ணை தூக்கி சென்றனர். வீடு புகுந்து காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை அடியாட்கள் தூக்கி செல்லும் காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது. இது குறித்து தனுஷ் கண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடியில் பட்டப்பகலில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீடு புகுந்து பெண்ணை தூக்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.